இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நிலாவும் அண்ணனும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது வந்து இந்த ஃபேமிலியை ஃபுல்லாக அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு தடவை சேரன் அசிங்கப்படுத்துகிறாங்க, அப்புறம் பல்லவனை, அப்புறம் பாண்டியனன்ற மாதிரி ஒரு டைம் ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, சோழன் கிட்ட போய் சும்மா ட்ரெஸ்ஸு வச்சு பார்க்குற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லாத போது என் தங்கச்சி நீ கூட்டு போயிட்டல, நான் இருந்திருக்கணும் அப்போ தெரியுன்ற மாதிரிலாம் மிரட்டி விட ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு, சோழன்லாம் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ காசு கொடுக்க போகும்போது அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை காசெல்லாம் வேணாம், இவர் தெரிஞ்சவர் தானே அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, காஃபி குடிச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ நிலா அப்பா என்ன சொல்கிறாரு, இங்கே காஃபி நல்லாயிருக்கும் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து சோழன் என்ன பண்ணுவான், பழி வாங்குற விதமாக நிலா அப்பா காதில் போயிட்டு, என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் ஓசியில் வர காஃபியை விட மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் காஃபி எடுக்கவே தயங்குறாரு. அப்போ தான் சோழனுக்கு, பாண்டியனுக்கு, பல்லவனுக்குலாம் மனசு திருப்தியாக இருக்குது. இப்போதான் மனசே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் கடைசி வரைக்கும் நிலா அப்பா காஃபியை குடிக்க மாட்டார், மற்றவங்க எல்லாம் குடிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு வெளியில் வரும்போது அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஹோட்டல் போகிறாங்க. அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்ற மாதிரி சோழன் ஆகட்டும் பல்லவன் ஆகட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது நிலா அப்பா என்ன சொல்கிறாரு, காசை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.